பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரே, அத்தியாயம் 21. அன்று கோதை அந்த தம்பதியை பார்த்தார். அந்த பெண்ணின் கண்ணீர் இன்னும் நின்றபாடு இல்லை. அவள் அருகில் அமர்ந்த அவள் கணவன் மெல்லிய குரலில் ஏதோ சமாதானம் செய்து கொண்டிருந்தான். இருவரும் அந்த குழந்தையை வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருந்தனர். பாவமில்ல என்றார் கோதை இளமதியிடம். என்றாள் அவளும். இரு, நான் போய் பேசி பார்க்கிறேன் என்று இடத்தை விட்டு எழுந்தார் கோதை. அவர் கையை பிடித்து நிறுத்திய இளமதி, எந்த மொழியில் பேசுவீங்க என்றாள் கிண்டலாக. அந்த பையனை பார்த்தா படித்தவ மாதிரி தானே இருக்கான், இங்கிலீஷில் பேசிக்கிறேன் விடுடி, ரொம்ப தான் பண்ணுற என்றார் முகத்தை சுருக்கி. சின்னதாக சிரித்துவிட்டு, அதெல்லாம் வேண்டாம், தமிழ்லையே பேசுங்க என்றாள் இளமதி. என்னடி சொல்கிற, அவங்க தமிழா? உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வர போனப்போ எனக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு. எட்டி எடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு தான் வந்து ஹெல்ப் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சது. ஓ, அப்போ நல்லதா போச்சு என்று விட்டு வேகமாக அங்கே செல்ல முனைந்தவரை மீண்டும் நிறுத்தினாள் இளமதி. என்னடி வேணும் சலிப்போடு கேட்டார். நீங்களும் உங்கள் பையனும் பேசி பேசியே எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவீங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் படுத்துக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. அனஸ்தீஷியா கொடுத்தது இன்னும் கொஞ்சம் மயக்கம் இருக்குது. அவளுக்கு உதவி செய்து படுக்க வைத்துவிட்டு அவர்களை நோக்கி சென்றார் கோதை. தங்களை நோக்கி வருபவரை புரியாமல் பார்த்தனர் இருவரும். ஹாய் என்றார் புன்னகையோடு. அவர்களும் புன்னகைத்தனர். அவர்கள் கையில் இருந்த குழந்தையை பார்த்து புன்னகைத்தவர், பொண்ணா பையனா என்றார். பொண்ணுதான் என்றான் அவன். அழகா இருக்கா என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே தாதி வந்து குழந்தையை வாங்கி கொண்டு சென்று விட்டார். அதை கண்டு இருவரின் முகங்களும் வருத்தத்தில் தோய்ந்தன. டாக்டர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். இப்போது ப்ராப்ளமை சரி பண்ணிட்டாங்க இல்லை? இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லையே? இப்போதைக்கு சரி பண்ணிட்டாங்க ஆண்டி, ஆனால் லைஃப்பில் எப்போ வேணும்னாலும் திரும்பவும் இதே பிரச்சனை வரலாமாம். அப்படின்னா திரும்ப வராமலும் போகலாம் இல்லை? சட்டென்று கோதை கேட்டதும் இருவரும் ஒரு நொடி திகைத்து பார்த்தனர். எதுக்கு இப்படி வருத்தத்தோடு இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் வராது, சரியா? நீங்கள் இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் குழந்தைய எப்படி வளர்ப்பீங்க? இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நொடிகள் இடைவெளி விட்டு கூறினார் கோதை. என் பேரு கோதை, அவ என் மருமக இளமதி. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர். என் பேரு கூட மதிதான் ஆண்டி, மதிவதனி என்றாள் அவள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றார். வெள்ளந்தியான அவள் பேச்சை எண்ணி புன்னகைத்தார் கோதை. நான் கதிரேசன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் வேலை செய்யும் இடத்தை பற்றியும் கூறினான் அவன். கதிரேசன் அதை கூறிய போது கோதையும் அருளை பற்றி சொல்லியிருக்கலாம், அவன் வேலை செய்யும் இடத்தை பற்றியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏனோ அவருக்கு சொல்ல தோன்றவில்லையோ அல்லது விதியின் விளையாட்டோ, அவர்களின் வருத்தத்தை களையும் முனைப்பிலேயே வந்த கோதை தங்களை பற்றி அதற்கு மேல் அவர்களிடம் எதையும் சொல்லாமல் விட்டுவிட்டார். 2 நாள் ஆச்சு குழந்தை பிறந்து, ஏன் உங்க கூட உதவிக்கு யாரும் இல்லை? அது என்று வதனி தயங்க, நாங்கள் லவ் மேரேஜ் ஆண்டி என்றான் கதிரேசன். 2 பேரும் சொந்தம்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே என்று புரியாமல் கேட்டார். தங்களை பற்றி கூறினான் கதிர். சில நிமிடங்கள் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார் கோதை. பிறகு கதிரேசனிடம் கேட்டார், குழந்தை பிறந்த விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டீங்களா? இல்லை ஆண்டி என்றான் மெல்லிய குரலில். என்ன, உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க, சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்குறீங்களா என்றார் இருவரையும் பொதுவாக பார்த்து. இருவரும் அமைதியாக அவர் முகத்தை பார்த்தார்கள். நான் கூட லவ் மேரேஜ் தான், 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை, வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை மாதிரியே தான், ஊரை விட்டு வந்தவங்க திரும்பவும் அங்கே போக பயந்து அப்படியே விட்டுட்டோம். இப்போது என் பையன் கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் எங்கள் வீட்டில் பேசி அவங்கள கூப்பிடலாம்னு போனோம் என்று சொல்லி நிறுத்தினார். அப்போது எங்கள் அப்பா இறந்து 4 வருஷம் ஆகியிருந்தது. கடைசியாக அவர் முகத்தை கூட நான் பார்க்கல. அது என் மனசை இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போது நானும் ஒரு பெத்தவ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்க பக்கம் இருந்த நியாயமும் எங்கள் பக்கம் இருந்த தப்பும் புரியுது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். அவங்க திட்டினா என்ன, வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களை பற்றின விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்கள பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க மனசு மாறலாம். இதோ உங்கள் பொண்ணு உங்களை பெற்றவங்க கூட சேர்த்து வைக்கலாம். உங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு என் மருமக சொன்னான். இன்னும் ஏன் தள்ளி இருக்கணும்? அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன், உங்களை கட்டாயப்படுத்தலை. அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட வலி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன், அவ்வளவுதான்.
மற்றபடி உங்கள் இஷ்டம் புன்னகையோடு சொல்லிவிட்டு இளமதியிடம் வந்து விட்டார் கோதை. அவள் உறங்கிவிட்டிருக்க அவள் அருகில் நாற்காலியை போட்டு அமர்ந்து அமைதியாக உறங்கும் தன் பேத்தியை பார்த்து கொண்டிருந்தான். வதனி ஏக்கத்தோடு கதிரேசனை பார்க்க அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். அவளுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனாலும் கதிரை மீறி எதுவும் செய்ய வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிட்டாள். இன்று காயத்ரியோடு சேர்ந்து வதனியும் வேறு வழியின்றி அருளின் வீட்டிற்குள் சென்றாள். இளவரசியை சோஃபாவில் அமர்த்தியவன் அவள் காலை நீட்டி வைத்து காயத்தை சுத்தம் செய்து மருந்து வைத்தான் அருள். சத்தியமூர்த்தியும் வேலையை விட்டுவிட்டு அங்கே வந்து நின்று பார்த்து கொண்டு இருந்தார். மருந்தை வைத்த அருளின் பார்வை மீண்டும் அவள் பாதத்தில் இருந்த மச்சத்தையே தழுவியது. மெல்ல தன் விரல் கொண்டு அதனை வருடியவனின் மனம் இளமதியையே சுற்றி வர அவனையும் அறியாமல் அவன் முகம் வருத்தத்தை காட்டியது. என்ன சார், சின்ன காயத்துக்கு போய் இப்படி பயப்படுறீங்க என்று கிண்டல் அடித்தாள் காயத்ரி. அப்போதுதான் தன் நிலை உணர்ந்தவன் மென்மையாக புன்னகைத்தான். அது ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம், அதான் பட்டுக்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கான், வேற ஒன்றும் இல்லை என்று சமாளித்தார் சத்தியமூர்த்தி. அப்படியா சார்? ஆனால் பாவம், உங்களுக்கு தான் ரெண்டும் பையனாக போயிட்டாங்களே என்று விட்டு சேரனை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டு கூறினாள் காயத்ரி. பேசாமல் இவனுக்கு கவுன் எல்லாம் போட்டு அழகு பார்க்கலாம் இல்லை, பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பான் சார் என்றாள். அதை கேட்டு சிரித்து விட்டான் குமரன். சேரனோ ஐயையோ என்று அலறினான். சி சும்மா இரு, அவன் என்ன சின்ன குழந்தையா என்று காயத்ரியை அதட்டினாள் வதனி. காயத்ரியின் கையை விலக்கிவிட்டு வேகமாக அவளை வந்து அணைத்து கொண்டவன், தேங்க்ஸ் ஆண்டி, எப்பவும் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்றான் சேரன். ஆமாண்டா, நாங்கள் எல்லாம் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கோம் பாரு என்றார் சத்தியமூர்த்தி. இல்லையா பின்ன, இவர் என்னை எப்படியெல்லாம் திட்டுவார் என்று அருளை கை காட்டி கூற அவனோ செல்லமாக முறைத்தான். எதுக்கு முறைக்கிறீங்க? உண்மையை தானே சொல்கிறேன் ஆண்டி. இப்போது கொஞ்ச நாளாக தான் எங்ககிட்ட எல்லாம் சிரித்து சிரித்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போவும் உருன்னு தான் முகத்தை வச்சிருப்பாரு. காயத்ரி மேம் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாறியிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றான் கோபமாக. அருளோ சங்கடமாக பார்க்க வதனி சேரனின் தலை கோதி கூறினாள். காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வராரு, அவருக்கும் டென்ஷன் இருக்கும் இல்லை, நீயும் வேற கொஞ்சோண்டு வால் பையன்தானே, அதுதான் டென்ஷன் ஆகுறாரு, அதுக்குன்னு உன் மேலே பாசம் இல்லைன்னு ஆகிடுமா என்றாள் பொறுமையாக. அதெல்லாம் இருக்குதான் என்று இழுத்து கோரியவன், ஆனாலும் ஒன்று பண்ணலாமா ஆண்டி என்றான். வேண்டாம் ஆண்டி, எப்படியும் வில்லங்கமாக தான் ஏதாச்சும் கேட்பான் என்றான் குமரன் அவசரமாக. எல்லோரும் சிரித்து விட்டனர். சரி சொல்லு என்றாள் வதனி. பேசாமல் பட்டுவையும் என்னையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? பட்டுவை அப்பா கிட்ட விட்டுடுங்க, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உண்மையில் அதை கேட்டு எல்லோரும் திகைத்து பார்க்க சோஃபாவிலிருந்து எழுந்து வேகமாக ஓடி வந்து வதனியை அணைத்து கொண்டாள் இளவரசி. மாட்டேன், எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன் என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே வதனியை இன்னும் இறுக்கி கொண்டாள். அதை கேட்ட வதனிக்கு மனதில் சந்தோஷத்தின் அளவை விட பயமும் பாரமும் அதிகமாக பொங்கி வந்தது. அதில் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய ஆரம்பித்துவிட அவசரமாக இளவரசியை தூக்கி கொண்டு வேகமாக தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள். நிகழ்ந்ததில் முகம் இறுகி போய் அமர்ந்திருந்தான் அருள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.